ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜாய்ஃபுல் SSR சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூரியும் சன்னா மசாலாவும் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு சன்னா மசாலாவோட பூரி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே பிடிக்கும். அதே நேரத்தில் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்ய போகிறது எங்கள் அம்மானா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பூரியும் சன்னா மசாலாவும் தான் பார்க்க போகிறோம். இப்போ சென்னா நம்ம ஒரு அட்லீஸ்ட் 7 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம வேக வச்சா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் ஓப்பன்லேயே வேக வைக்கிறேன். விசில் வைக்கிறதுனா நம்ம 4 விசில் குக்கரில் வச்சா போதும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் பூரிக்கு மாவு பிணைஞ்சிக்கிறதுக்கு ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1.5 கப்பு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்னா இங்கிட்ட நம்ம மசாலாவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தேவைக்கேற்ப நைஸ் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு மாவு பிணைஞ்சா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸை தான் நம்ம சேர்த்துக்கிட போகிறோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பிரிஞ்சி, லவங்கம், பட்டை, கரம் மசாலாத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், வீட்டு குழம்பு மல்லி மசாலாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். அடுத்தது ஒரு கடாயில் இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் விட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வதக்கிற அளவுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிட்டா போதும். இப்போ பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் போட்டுக்கிறேன். பாதி வெங்காயம் போட்டால் போதும். நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப டீப்பாக வதங்கிட வேண்டாம். ஒரு மீடியமாக வதங்கி வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அந்த ஃப்ளேவரே மாறி போயிடும். ஒரு மீடியமாக வதங்கி வந்தங்காட்டி நம்ம தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதக்கிட்டு ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா சூப்பராக அப்படி வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை அரைச்சா அந்த பதத்துக்கு சூப்பராக அதை அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்குவோம். இப்போ குழம்பு மசாலாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், இதையும் நல்லா சிம்மில் வச்சுட்டே நம்ம வதக்கிக்கணும். இல்லைன்னா அடியில் பிடிக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் நம்ம ஓரளவுக்கு ட்ரையாக வர்ற வரைக்கும் நம்ம அந்த பச்சை வாசனைலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நம்ம போகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே போடல. அது ஏன்னா ஒரு மாதிரியாக தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காண்டி நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம அரைக்க தான் போகிறோம் மிக்சியில். அதனால் இப்போ நம்ம வேக வச்ச அந்த சென்னாவுலையும் கொஞ்சோண்டு போடுறேன். அப்போ தான் அந்த திக்னஸ் கொடுத்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட வேண்டியதுதான். இப்போ வந்து மாவு பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பூரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் உங்களுக்கு வந்து உப்பையும் வரும். இப்போ வந்து மிக்சியில் வந்து இப்போ நம்ம வந்து அரைக்கும் போதே தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டுருவோம் அந்த மசாலாவெல்லாம். இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்துடும், பேஸ்ட்டாக சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி வந்துடும் நைஸாக. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிப்புக்கு எல்லாமே போட்டு தாளித்தங்காட்டியும் இப்போ இந்த ஜாரில் அரைச்சதை வந்து நம்ம வந்து இந்த மசாலாவெல்லாம் நம்ம இதில் போட்டுற வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம், அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த மிக்சியில் உள்ளத்தையும் நல்லா எல்லாத்தையுமே ஊற்றிட்டு தண்ணியை நல்லா ஒரு எக்ஸ்ட்ராவே தண்ணியை நம்ம விட்டுக்கணும். ஏன்னா இல்லைன்னா அது திக்னஸ் வந்து நல்லா திக்காகும் மசாலாலாம். அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கிட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த சென்னாவில் வேக வச்ச தண்ணியுமே நான் அதிலே ஊற்றிடுறேன். அப்படியே நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம வந்து அந்த மாவு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து தேய்ச்சி வச்சுக்கிட்டோம் பூரிக்கு. இங்கிட்டு கொத்தமல்லி போட்டாச்சு ஃபினிஷிங்காக. அவ்வளோதாங்க, இந்த சூப்பராக சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி வந்து டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து நல்லா வந்து பூரி போட்டு எடுத்துடுவோம். இந்த மாதிரி உப்பி வருது பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. நல்லாயிருக்கும். பூரிக்கும் வந்து நம்ம வந்து சன்னா மசாலா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். என் பொண்ணுகிட்ட கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு என்னென்னு சொல்லட்டும். மக்களே, இந்த பூரியும் சன்னா மசாலாவும் சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு. காலைல இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி சும்மா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சி. நல்லா காரசாரமாகவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சன்னா மசாலா. எங்கள் அம்மா செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நிறையா பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, பாய் மக்களே.